திருமண யோகம் தரும் மார்கழி மாசம். அது என்னங்க திருமண யோகம் தருது? ஆமாங்க. ஆண்டாள் நாச்சியார் இந்த மார்கழி மாசம் தான் 27 நாள் நோன்பு இருந்து, பாசுரங்கள பாடி 27ஆம் நாள்ல ஸ்ரீரங்கநாதரோட கருவறைக்கு போனவங்க மறைஞ்சு போயிட்டாங்கங்கிற ஒரு கதை இருக்குங்க. அது கதை மட்டும் இல்லங்க. நிஜம்தாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் மார்கழி மாசத்துல நோன்பு இருந்தாங்கன்னா, "தை பிறந்தா வழி பிறக்கும்" அப்படிங்கிறது போல, அவங்களுக்கு தை மாசம் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துறதுக்காக தாங்க இதெல்லாம் அ ஆன்மீகத்துல ஒரு பரிகாரமா குடுத்துருக்காங்க. ஒரு பூஜையாவும் குடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, 30 நாள் இருக்க முடியாத பிள்ளைங்க, அ மார்கழி மாசம் வர பூர நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்தால குளிச்சுட்டு ஒரு மல்லிகைப்பூ மாலைய பெருமாளுக்கு சாத்தி, "வாரணமாயிரம்" அப்படிங்கிற ஆண்டாள் பாசுரத்த படிச்சா, தை பிறந்தா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் கைக்கூடி வருங்க.